ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்கேஎஃப்எம். இன்று ஆடி 18 ஆடிப்பெருக்கு விழா. ஆடிப்பெருக்கு என்றால் ஆற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். இதை பற்றி இன்னும் பல தகவல்களை நமக்கு சொல்வதற்காக எங்கள் பள்ளியின் அபிவன்யா மற்றும் சாய் சித்திகா அவர்கள் வந்துள்ளார். வாருங்கள் கேட்டு தெரிந்து கொள்வோம். அனைவருக்கும் இனிய வணக்கம். என் பெயர் வி அபிவன்யா. நான் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். எஸ்கே லைலா மெட்ரிக் பள்ளி, அம்மாப்பேட். ஆடிப்பெருக்கு ஏன் கொண்டாடப்படுகிறது என சொல்லப் போகிறேன். ஆடி 18 விவசாயிகள் புதுவெள்ள நீரை தங்களது கைகளால் தொட்டு வணங்கி வரவேற்பார்கள். அதன் பிறகு தங்கள் உழவு பணிகளை தொடங்குவார்கள். ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பல புதுமொழியை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த புதுமொழி விவசாயிகள் செய்யும் வேலையை அடிப்படையாக கொண்டு சொல்லப்பட்டது. ஆடியில் நெல் விதைத்தால் தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும். அதனால் விவசாயத்திற்கு தேவையான நீர் குறைவில்லாமல் கிடைக்க வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காக ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடும் வழக்கம் ஏற்பட்டது. இன்று தென்னிந்திய மாவட்டங்களில் காவேரி ஆற்றினை தங்கள் வீட்டு பெண்ணாக பாவித்து ஆடிப்பெருக்கு அன்று சீர் படைத்து வழிபடும் வழக்கம் இருந்து வருகிறது. மேலும் ஆடிப்பெருக்கு அன்று நீர்நிலைகளுக்கு சென்று பூஜை செய்து வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் மங்களகரமும் பெருகும் என்பது நம்பிக்கை. நன்றி. Good morning to all. My name is R. Sai Sidik of Grade 7 முளைப்பாரி திருவிழா. விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டும் விளையும் தானியத்தில் ஒரு பங்கை விதையாக எடுத்து குதிரில் வைத்தோ கோட்டை கட்டியோ பாதுகாப்பார்கள். இவ்வாறு பாதுகாத்த விதைகள் தரமானவைதானா என்று தெரிந்து கொள்ளும் விதமாகவே முளைப்பாரி எடுக்கும் சடங்கு தொடங்கியிருக்கலாம் என்பது ஆய்வாளர்களின் கருத்து. மற்றும் அம்மனுக்கு 21 புத்திரிகள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் 21 விதமான தானியங்கள் முளைப்பாரி கோட்டையில் முளையிடப்பட்டிருக்கும். தேங்க்யூ டு ஆல்.